ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன், இவர் தனுஷ். நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி தான் ஃபுல் வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களோட ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப நன்றி. ஓரளவுக்கு நம்ம சேனல் வந்து ஒரு 1000 பேராச்சும் பார்க்குறாங்க இப்போ இந்த வீடியோலாம். அதாவது நல்ல விஷயத்த பார்க்குறாங்க, அதுதான் உண்மை. அதாவது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், சும்மா இருக்கிறவரை கூட நடக்க வச்சுருக்கோம், ஓட வச்சுருக்கோம். ஸோ அதுக்குன்னு ஒரு 1000 பேர் இருக்கிறனால சரி பரவாயில்ல, நமக்கு ஒரு 1000 பேர் நம்ம கடையில் டீ குடிக்க வர்றாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரியா, இன்றைக்கி வந்து முக்கியமான டிஸ்கஷன், அதாவது ரேஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் தான். இந்த கேள்வி வந்து எல்லாருக்குள்ள கேள்வியை எங்களுக்குள்ளேயே நாங்கள் கேட்டுக்கிட்டு அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அதாவது எனக்கு ரொம்ப நாளாக மைண்டுக்குள்ளே ஓடிக்கி இருந்துச்சு. என்னன்னா, ஒரு நல்ல நபர் ஒரு 2-3 பேர் நல்ல ரன்னர்ஸு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் வந்திருக்காங்க. சரி, அவங்க வந்து அவங்க முதல்ல வர்ற இருந்த டைமிங்கும் ஆஃப்டர் 3 இயர்ஸுக்கு அப்புறமும் அவங்களோட டைமிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகாமல் டிகிரிஸ் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்? முதல்ல டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இது வந்து முழுக்க எங்களோட அனுபவத்தில் நாங்கள் கற்றுக்கிட்டது. இப்போ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறதுனால எனக்கு வந்து கிடைச்ச ஒரு தகவல். இப்போ வந்து ஒரு நாட்டில் இருந்தும் ஒரு ஊரில் இருந்தும் எங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு என்னை கைட் பண்ணதில் வச்சு நான் இவருக்கு கைட் பண்ணுறேன். நான் தான் அப்படின்றதில் பேசலை, சரியா? இப்போ எனக்கு வந்து பேஸ் வந்து இவ்வளோ தான், நான் எனக்குன்னு ஒரு செட் வச்சுருக்கேன், இவர் வந்து ஒரு இது வச்சுருக்காரு, அதை நான் சொல்லிடுறேன். சரி, இப்போ நீ கேட்ட கேள்விக்கு என்னென்னா, 3 வருஷமா ட்ரெயின் ஆகியும் அவருக்கு ஏன் ரிசல்ட் கிடைக்கல, சரியா கிடைக்கல அப்படின்னா, அதாவது 5Kக்கும் 10Kக்கும் நீ எக்ஸாக்டாக எதை கேட்குற? அதாவது சப்ளிமெண்ட் எடுத்துட்டாங்க, சாப்பாடு கரெக்டு, ரெக்கவரி கரெக்டு, சரி, வாட்டர் இன்டேக்கு கரெக்டு, சரி, ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் ஒர்க்கு ஜாஸ்தினாலும் டைமிங் தூங்கிடுறாரு, டைமிங்க்கு எந்திரிச்சிடுறாரு, எல்லாமே பண்ணிடுறாரு பக்கா. அதாவது செல்ஃப் டிசிப்ளின் சொல்லுவாங்களே, சுய ஒழுக்கம், அது அவர்கிட்ட பக்காவா இருக்கு. அது இருந்தும் 3 வருஷம் 3.5 வருஷம் ஆகியும் அவருக்கு அந்த ரேஸில் இம்ப்ரூவ் ஆகாமல் டோட்டலாக அந்த ஃபீல்டையே விட்டுட்டு போயிட்டார். இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவருக்கு ஒர்க் அவுட் கொடுத்து அவர் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணார் அப்படின்றது தான் மேஜர் மிஸ்டேக்காக இருக்கும். அவர் வந்து ஏதாச்சும் இன்ஜுரியில் போனாரா? கண்டிப்பாக இல்லை, ஸ்ட்ரென்த்தனால் ஆள். அதாவது இந்த டேவிட் காகின்ஸ் மாதிரி, என்ன அவர் பேர் டேவிட் காகின்ஸ் தானே, அது ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த மைண்ட் செட்டு உள்ள நபர். சரி, அவர் ஆல்மோஸ்ட் உள்ளே வரும்போது அவர் 33-34 ஏஜில் வந்து ஒரு 17 to 18 நிமிஷம் வச்சிருந்தாரு 5Kவை. ஆனால் 3 வருஷம் கழிச்சு அதே 19 நிமிஷம் ஆயிடுச்சு. அவர் எதுக்கு ட்ரெயின் ஆனாரு? 5K 21க்குலாம் இல்லை, 5Kக்கும் 10Kவுக்கும் லோக்கலில் நடக்கிறதுக்கு ப்ரைஸ் அடிக்கிறதுக்கு ட்ரெயின். இதுல என்னன்னா, இப்போ 5Kக்கு இப்போ மோஸ்ட்லி வந்து மித்த ஒர்க் அவுட் சொல்றேன். 21க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் அவுட்லாம் ரொம்ப இருக்கக்கூடாது. இப்போ 200 மீட்டர் ஆல் அவுட்டு, 400 ஆல் அவுட்டு. நாங்கள்லாம் மிஸ்டேக் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் வந்து ஆல் அவுட்டு, எனக்கு ஆல் அவுட் வந்து 120 செகண்ட்ஸ், ஒரு 400 ஓடுறேன், அது 120 ஓடுறேன் அப்படின்னா அது எனக்கு ஆல் அவுட்டு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 120லேருந்து மைனஸ் நெகட்டிவ் ஸ்பிளிட் போவேன். அது தப்பு. என்ன நான் என்ன பண்ணியிருக்கணும், என்னோட கெப்பாசிட்டி என்ன 150 வச்சுருக்கணும். 150லேருந்து மைனஸில் 5 செகண்ட்ஸாக கொண்டு வந்து 120 ஆல் அவுட்டாக கடைசியாக வச்சுருக்கணும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற ஆள் மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா 200 ரெப்பிட்டேஷன் போட்டாங்கன்னா என்ன செய்கிறாங்க, நீனுமே அந்த மிஸ்டேக் தான் பண்ண. கரெக்டு. என்ன அதாவது ஒரு நாள் மட்டும்தான் ஈஸி ரன் இருந்துச்சு, மிச்சம் 5 செக்ஷனுமே ஹார்டு செக்ஷனாக இருந்துச்சு. வீக்கெண்டில் வந்து ரோட் ரேஸ் இருந்துச்சு, அதுவும் ஹார்டு செக்ஷனு. ஆமாம், 200, 400, 1000, 1500, 3000 5 செக்ஷனுமே ஹார்டு. ஈவினிங் செக்ஷனுமே ஹார்டு. ஆனால் ஈவினிங் செக்ஷன் அவர் பண்ண மாட்டாப்புல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து ஹார்டு செக்ஷன். ஆனால் எப்படி பண்ணணும், எவ்வளோ ட்ரைனிங் எப்படி பண்ணணும், ஹார்டு செக்ஷன் எப்படி பண்ணணுன்றத எக்ஸ்பிளனேஷன். அது வந்து ஒரு ஆளுக்கும் நேரத்தை பொறுத்து, அவங்க பாடி கெப்பாசிட்டியை பொறுத்து இது மாறும். ஓவராலாக பேசிக்காக வந்து ஒரு பிகினராக இருக்காங்க, ஒரு அட்வான்ஸ் லெவல் இருக்காங்க அப்படின்னா ஒரு 80% பிகினர் வந்து Zone 2ல ஈஸி ரனில் பண்ணணும். அதாவது அண்டர் 150 BPMன்றது நான் Zone 2 எனக்கு ஒரு வேல்யூ சொல்கிறேன், ஒரு ஆளுக்கு மாறும். அது இந்த மாதிரி இதில் 80% பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த ஹார்ட் ரேட் ஸ்டேபிளாகி உட்காரும். ஒரு ஆல் அவுட்டோ இல்லை ஒரு 5Kவோ 10Kவோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து 170, 180 ஹார்ட் ரேட்டுக்குள்ளே முடிக்கலாம். இல்லாட்டினா 190 ஹார்ட் ரேட் போயிடும். நீங்கள் நீ சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் பாட்டில் அடிச்சுட்டு படுத்தா எப்படி ஒரு என்ன ஒரு கேராக இருக்குமோ, அது மாதிரி வந்து மறுநாள் எந்திரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ 190 ஹார்ட் ரேட்லாம் போக விடாமல், ஃபெட்டிக்காக விடாமல் நீங்கள் வந்து ஒரு ரேஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நீ ஒரு இது பண்ண தெரியுமா, 200 ஆல் அவுட்டு. ஆமாம், ஏன்னா 200 ஆல் அவுட்லாம் கிட்டத்தட்ட எத்தனை 10 ரெப்பிட்டேஷனு 12 ரெப்பிட்டேஷனு 200 அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபுல்லா ஆல் அவுட் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரேஸ்ல இருந்து கடைசி ரேஸ் வரைக்கும் ஆல் அவுட் தான். சேம் டைம் நெகட்டிவ்லாம். ஆமா, நெகட்டிவ்லாம் கிடையாது. அந்த டைமிங் வந்து நம்ம பண்ண முடியாத டைமிங். இப்போ வந்து எனக்கு 200 வந்து 35 to 32, 33 செகண்ட்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் பிலோ 30 கீழே கொண்டாடணும். அப்போ 10 ரேஸுமே அப்படி பண்ணணும். அது எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணக்கூடாது, பண்ணலாமா?
அதாவது இப்போ 5 கிலோமீட்டர் மட்டும்தான் எனக்கு கோல் சரியா. எனக்கு வந்து ஷார்ட் டேர்ம்ல முடிக்கணும் அப்படின்னா ஆல் அவுட்டா பண்ணி கூட கொண்டு வருவாங்க சரியா. சரி, அந்த மாதிரி பண்றதுனால என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன அது ப்ராப்ளம் வரும்? அது வந்து ஏஜ் கம்மியா இருந்தது அப்படின்னா இன்ஜுரி வந்து ஓரளவுக்கு உடம்பு தாங்கும் சரியா. டக்குன்னு அதை பண்ணி டக்குன்னு பிரைஸ் அடிக்கிறது மெடல் அடிக்கிறதுக்காக பண்றது. நம்மள மாதிரி ஆள்லாம் ஓவர் த பீரியட் நம்ம இன்னைக்கு ஓடி முடிக்கிற போறது கிடையாது. 50 வயசுனாலும் ஓடணும்னு ஆசை இருக்கு நமக்கு, 60 வயசு ஓடனாலும் ஓடணும்னு ஆசை இருக்கு. நம்ம வந்து அவசரப்படுறது தான் மெயின் ஒரு பிரச்சனையா இருக்கிறது. இப்போ எனக்கு உடனே வேணும் ரிசல்ட், 2 மாசத்துல வேணும், 3 மாசத்துல வேணும் அப்படின்றது. இது வந்து ஹார்ட் ரேட்டை ஸ்டேபிள் பண்ணி 150 ஹார்ட் ரேட்டு, 160 ஹார்ட் ரேட் இல்லை 130 ஹார்ட் ரேட்லேயே வச்சு ஓடுறதுன்றது ஒரு 10 வருஷம் ட்ரைனிங்கில் தான் அது நடக்கிறது சரியா. அந்த இயர்ஸ் ஆஃப் இதுதான் இது அச்சீவ்மெண்ட்டு. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டு. இதனால நான் வந்து ப்ரைஸ் அடித்து ஜெயிச்சு அது மூலிமா நான் வருமானம் தேடிக்கிறேன்னா அது வந்து இன்ஜுரி ஆகும், செலவு இருக்குது. அது நீ ஆல் அவுட் பண்ணி தான் ஆகணும். நான் கூட ஒரு ரீல்ஸ் அனுப்பிச்சிருந்தேன் உனக்கு. ஆமாம், அந்த ரீல்ஸில் வந்து என்ன நடந்துச்சு, என்ன கண்டென்ட் இருக்கு. கண்டென்ட் என்னன்னா ஒரு 2 பேர் ரன் பண்ணுவாங்க. அந்த 2 ரன்ல 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அதில் ஒருத்தர் வந்து 6 பேஸில் ஓடுவார், இன்னொருத்தர் 6 பேஸில் ஓடுவார். ஆனால் ஒருத்தரோட ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 180க்கு மேலே இருக்கும், 190க்கு வரையும் போயிடும். இன்னொருத்தர் ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 130 140 அந்த இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதுதான் அவரோட ப்ராக்டிஸும் இவரோட ப்ராக்டிஸும். கிட்டத்தட்ட ஃபிசிக் வந்து அவருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஹார்ட் ரேட் தான் வந்து ரொம்ப மேஜராக ப்ளே பண்ணுறது சரியா. கரெக்ட் பாயிண்ட். ஏன்னா அதை பொறுத்து வந்து அது எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ரேட் குறையும், அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ரன்னை ஈஸியாக முடிக்கலாம். அது இப்போ நீ சொன்னில இந்த 140க்கு பிலோ ஹார்ட் ரேட்ல வந்து 6 பேஸ்ல ஓடினாரு, இன்னொருத்தவர் வந்து 186க்கு மேல 6 பேஸ்ல ஓடினாரு. அந்த 140க்கு பிலோ 150க்கு பிலோக்கு வர்றதுக்கு இயர்ஸ் எவ்வளோ ஆகும், அதனால என்ன பெனிஃபிட் இருக்கு? அதாவது 140க்குன்றது எப்படி கொண்டு வரதுன்னா இப்போ வெயிட்டை குறைக்கணும். கண்டிப்பாக ஓவர் வெயிட்ல இருந்தாங்க. அட்லீஸ்ட் இப்போ 180 சென்டிமீட்டர் மாதிரி நான் எப்படி இருந்தேன். இவர் வந்து அபோவ் வெயிட் கேட்டகரி, நானும் வெயிட் ஜாஸ்தியாக இருந்தேன். அந்த வெயிட் இப்போ ஹைட் இப்போ 180 சென்டிமீட்டர் இருக்கேன்னா நான் 80 வச்சிருக்கேன். இவர் 1 சென்டிமீட்டர் இருக்காரா, அதுக்கேற்ற மாதிரி கீழே அவங்க ஒரு ரன் வந்து ஸ்பீடாக பண்ணணுன்றதுக்காக இவர் வெயிட் லாஸ் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கு கொஞ்சம் கிராஜுவலாக போகணும் அப்படின்றதுனால நான் அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை மெயின்டைன் பண்ணிங்கன்னா தான் அந்த ரன்னை வந்து ஒரு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். வெயிட் வந்து ஓவர் வெயிட்டாக வச்சுட்டு நான் ஓடுவேன் அப்படின்னா அதுக்கெலாம் இன்னும் இயர்ஸ் ஆகும், நிறைய இயர்ஸ் ஆகும், நிறைய செலவு பண்ணணும். வேறு பொழப்பே இருக்கக்கூடாது. தூங்க ஓட சாப்பிட, தூங்க ஓட சாப்பிடுன்னு இப்படி பண்ணாதான் அது முடியும். என்ன இப்போ நீ சொல்கிற ரைட்டு ஓகே. அதாவது அண்டர் வெயிட்டில் இருந்தால் தான் இது பண்ண முடியும்னு. இது சில பேர் கேட்குறாங்க, ஆனால் 3 மாதத்தில் ரெடி ஆகிடலாமா, 6 மாதத்தில் ரெடி ஆகிடலாமா, அப்போ 1 வருஷத்தில் ரெடி ஆகிறான். ஏன் ஈவன் நானே ஒரு பையன்ட்டு அப்படி தான் கேட்டேன். நான் ட்ரெயின் பண்ண பசீர் பையன்ட்டையும் சரி உங்ககிட்டையும் சரி அது கேட்டேன். இது எவ்வளோ நாள் ஆகும், எந்தெந்த நபருக்கு எப்படி ஆகும்? அது ஒரு மேஜிக் மாதிரிடா. அவனை அது ஒரு கால சூழ்நிலை எல்லாமே சேர்ந்து உனக்கு நடக்கணும். இன்ஜுரி வரக்கூடாது, உனக்கு காசு இருக்கணும், சப்ளிமெண்ட் எல்லாத்துக்கும், உனக்கு வேலைகள், உன் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கக்கூடாது, உன் லைஃப்ல வந்து பெரிய பிரச்சனை இருக்கக்கூடாது. இது எல்லாமே ஒரு பாயிண்டா வந்து கனெக்ட் ஆகும் சரியா. இப்போ நீ ப்ராக்டிஸ்லேயே இருக்கணும், ஃபார்ம்லேயே இருக்கணும், zone 2 கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். உனக்கு எல்லாமே கூடி ஒரு நாள் வரும் சரியா. ஏதாச்சும் ஒரு டைம் கிளைமேட்டும் கூடி வரணும், புரியுதா. அது மட்டும் கிடையாது, நமக்கு யூஸ் பண்ணுற ஹியூமிடிட்டியும் கூடி வரணும். இது எல்லாம் கூடி வந்து இந்த ப்ராக்டிஸும் கூடி வந்து நீ ஒரு நாள் உடப்ப. அந்த நாள் நடக்கும்போது எனக்கு வந்து நான் வந்து 2024 ஜனவரி டயத்தில் என்ன பேஸ் இருந்தேன், இப்போ என்ன பேஸ் இருந்தேன்னு மக்களுக்கு சொல்லு. இப்போ வந்து இவர் 5K வந்து 2024 பார்த்தீங்க அப்படின்னா இவர் 25லேருந்து 23க்குள்ளே இருந்தாப்புல. ஏன்னா இந்த 2 நிமிஷத்தை குறைக்கிறதுக்கு தான் எங்களுக்கு இந்த ஒரு வருஷம் போராட்டம். sub 20 வர்றதுக்கு 1 வருஷம் போராட்டம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம். அது என்னன்னா ப்ராப்பர் பிளான் இல்லை. கரெக்ட். ஏன்னா அவர் பண்ண மிஸ்டேக்காக தான் ஆல் அவுட்டுன்னு பண்ணி அது வந்து ஹார்ட்டு வந்து ஸ்ட்ரென்த்தன் சரியில்லாமல் போயிடும். நம்ம உடம்பும் வந்து அதுக்கேற்ற மாதிரி உட்காராது, ஹார்ட் ரேட் உட்காராது, கூல்டவுன் ஆகாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய ரீசன் இருக்குது. நீங்கள் ஓட அந்த இதெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் கற்றுக்கிடுவீங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு வருஷம் 1.25 வருஷம் ஆச்சு. அதுக்கு வந்து நான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நிறையா வெயிட்டை குறைச்சிருக்கேன். ஏன்னா நான் 2024 ஆல்மோஸ்ட் 65 to 70 இருந்தேன். இப்போ 55 to 57 இருக்கேன். இது ஓகே, இதுக்கு ஓகே. இப்போ நம்மக்கிட்ட ஒரு சில அவங்க வந்து இன்ஸ்டாவில் கேட்குறாங்க, ஆனால் நான் வந்து 5Kவை வந்து 27ல் முடிச்சிருக்கேன், 28ல் முடிச்சிருக்கேன், 21 வந்து 2 மணி நேரத்தில் 8 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன். ஆனால் இவங்கெல்லாம் வந்து
நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் 42 முடிக்கணும், 21 வந்து இந்த டைமிங்கில் முடிக்கணும், 5K வந்து இந்த டைம் டாப் 20 கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நீ என்ன சொல்ல விரும்புகிற? இப்போ வேலை வெட்டியை விட்டுட்டு நீங்கள் இதில் ஃபுல்லாக இறங்குனீங்க அப்படின்னா அது வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்றாங்க. அது பாசிபிள். வேலையும் பார்த்துக்கிட்டு இதையும் கொண்டு வரணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இன்ஜுரி வரதான் டெஃபினட்டாக வரும். கண்டிப்பாக அப்படி வந்து வர்றனால அவங்களுக்கு அதில் இருந்து எப்படி மீண்டு வரலாம், திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு மைண்டு கொண்டு வர்றதுக்கு என்ன மைண்ட் செட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அவனை எப்படின்னா போயிட்டு ரேஸில் வந்து நான் தன்னோட பர்சனல் பெஸ்ட்டை உடைக்கணும்னு போகிறது, அது ஒரு இது வச்சுக்கலாம். இந்த 2 மாதத்தில் ரெடி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வீம்பா போட்டு பண்ணக்கூடாது. அவங்களே பண்ணணும்னு நினச்சாலும் முடியாது, உடம்பு ஒத்துழைக்காது. வீம்பா போட்டு பண்ணாமல் அப்படியே அது காலப்போக்கிலே தள்ளி அப்படியே கையில் இருக்க பணத்தோட சப்ளிமெண்ட்டோட சேர்த்து கொண்டு போனீங்க அப்படின்னா இன்ஜுரி இல்லாமல் முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ரேஸ் போயிட்டு வந்துட்டு ரெக்கவரி இல்லாமல் இன்ஜுரி ஆகி போய் அப்புறம் 2 மாதம் ரெஸ்ட் எடுத்து மொத்தமாகவே அந்த ரன்னிங். நீ இப்போ சொன்னோன்னே ஒரு பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சு. நான் சொன்னேன் தெரியுமா, ஒருத்தர் அதாவது பிகினிங் ஸ்டேஜில் 17-18 நிமிஷம் வந்தார், திரும்ப இப்போ வந்து 19 நிமிஷத்துக்கு வந்துட்டாருன்னு. அவருக்கு இந்த நிலைமை நடந்துச்சு எப்படின்னா 2 வருஷம் பிரேக் டவுன் ஆகிட்டு திரும்ப வந்து இப்போ அவர் பேர் சொல்ல விரும்பல 10Kக்கு வந்து போட்டிருக்காரு காரைக்குடிக்கு. நல்ல அனுபவசாலியான ஆள், அதாவது ஒர்க் அவுட்டு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் உள்ள ஆள். ஆனால் அவருக்கு இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ 2 மாதத்தில் இது பண்ணுறனால பழைய ரேஸ் இருக்கும் பார்த்தியா, அதே மாதிரி புஷ் பண்ணனால ஆங்கிள் பெயின், நீ பெயின்லாம் வந்துருச்சு. நீ இந்த விஷயம் சொன்னனால நான் அவர்கிட்ட பேசுனனால தெரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு அவங்களோட மனநிலையை எப்படி மாற்றணும்? அதான் நம்ம அவசரப்படக்கூடாது. முதல்ல போய் ரேஸ் போய் அடிக்கணும்னு நினைக்கக்கூடாது, அவசரப்படக்கூடாது. இப்போ விட்டுட்டு திருப்பி ஆரம்பிக்கிறீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. Zone 2லேருந்து ஆரம்பிங்க. Zone 2வே ஒரு 3 மாதம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்பீட் செஷன் ஆரம்பிங்க. இதெல்லாம் பண்ண நமக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்பீடு செட் ஆகி ஈஸியாக டக்குன்னு அடுத்தடுத்து மூவ் பண்ணிடலாம். நான் Zone 2லாம் பண்ண மாட்டேன், பொறுமையாகவே ஓட மாட்டேன். நான் 2 மாதத்தில் இந்த மராத்தான் போட்டேன், அவன் மெடல் வாங்கிட்டான், என் பக்கத்து ஃப்ரெண்டு என் கூட வேலை பார்க்குறேன் மெடல் வாங்கி ஒரு போஸ்ட் போட்டேன், நானும் போடுவேன்னு போட்டீங்கன்னா உங்களை போட்டுருவாங்க. அப்போ இதுக்கு காரணம் வந்து முழுக்க பொறுமையான நிதானமான ஒரு மைண்ட் செட்டு தான் தேவை. அது இருந்தால் தான் அந்த 5Kவா 10Kவா நம்ம பர்சனல் பெஸ்ட்டாக இயர் பை இயராக குறைக்கலாம். இப்போ வந்து இப்போ நான் வந்து உங்களோட இப்போ போய் இருக்கணும்லாம் பிடிச்சி வச்சு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அறுக்கிறத விட்டுவிட்டு நம்ம என்ன கஷ்டப்பட்டோம் அப்படின்றத ஷூவில் காட்டலாம், ரேஸில் காட்டலாம், ரன்னில் காட்டலாம். அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஓகே. முடிஞ்ச அளவுக்கு ஹெட்ஃபோன் போட்டு ஓடாதீங்க. அது வந்து என்னோட பர்சனல் அட்வைஸ். அது நாங்கள் பண்ணுறது. நான் ஆரம்பத்தில் அப்படி தான் ஹெட்ஃபோன் போட்டு தான் ஓடினேன். ஃபோக்கஸ் இருக்காது. அது போட்டு பழகிட்டீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பீங்க, அதுக்கப்புறம் ஓடவே முடியாது. அப்போ அந்த ஃபோன் வச்சு ஓடுறதுனால என்ன ட்ராபேக் இருக்குது அதையும் சொல்லிடுது. எந்த ஃபோனு? கையில் ஃபோன் வச்சுக்கிட்டே ஓடணும். கையில் ஃபோன் வச்சுட்டே ஓடுறது ஆம் ஆக்ஷன் வந்து சரியாக வராது. ஒரு சைடு பெயின் வரும். எனக்குலாம் ரொம்ப பெயின் இருக்கும். நான் போய் ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணி தான் அதை சரி பண்ணேன். 6 பேஸ் ஓடுறது 7 பேஸ் ஓடுறதுக்குலாம் ஓகே. நீங்கள் லாங் டிஸ்டன்ஸு அதாவது 5 பேஸ்லாம் ஓடணும்னா சரியாக இருக்காது, அதெல்லாம் பெயின் வரும். மோஸ்ட்லி ஃபோன் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் திருப்பி சொல்கிறேன், ஒரு வாட்ச் நீங்கள் ஃபோன் வாங்குவீங்க, ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, அது வாங்கணும் இது வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஃபிட்னஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ட்ராக்கிங் வாட்ச், கோரஸ் பேசுகிறேன், அமேஸ்ஃபிட்டு, கார்மின் இந்த மாதிரி கம்பெனியில் ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. பெஸ்ட்டு ரொம்ப ஒரு இந்த வாட்ச் வாங்கினதுக்கப்புறம் தான் 2 பேரோட ரேஸுமே டே பை டே க்ரோ ஆகுது. ஒரு அனலைஸ் பண்ணி எப்படி ஓடணும் அப்படின்ற எங்களை நாங்களே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. ஓகே இந்த பிபிஎம் வந்திருக்கா ஓகே அப்படின்றது தெரியுது. என்ன மாதிரி தூங்கி இருக்கும், ஹெச்ஆர்வியை பார்த்துக்கிறோம். இதெல்லாம் ஆப்பிள் வாட்ச்லேயும் இருக்கும். அதெல்லாம் பேட்டரி நிற்காது. இதெல்லாம் வந்து இதுக்குன்னே உள்ளது, கொஞ்சம் அக்யூரசி இருக்கும். ஸோ பார்த்து இது பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். போக எங்களோட நாலேஜை ஷேர் பண்ணுறோம். அது போக இப்போ டீ கடைக்கு 1000 பேர் வர்றீங்க. இந்த 1000 பேர்த்துக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி.